அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் பிரதேசத்தில் கடல் அரிப்பு சில தினங்களாக அதிகரித்து வருகின்றதை தடுக்க இதுவரை எவ்விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என பாதிக்கப்பட்ட மீனவர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். நிந்தவூர் பிரதேசத்தில் நிரந்தரமாக கடல் அரிப்பை தடுக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும், தற்போது தற்காலிகமாக கடல் அரிப்பை தடுக்க கடற்கரை பகுதியில் மணல் மூட்டைகளினால் பாதுகாப்பு சுவர் அமைப்பதற்கு விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும், பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு மற்றும் அவர்களின் மீன்வாடிகளை வேறு பிரதேசங்களுக்கு மாற்றுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்வதாக மாவட்ட கரையோர பேணல் மற்றும் கரையோர மூலவள முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் வாக்குறுதி வழங்கிவிட்டு சென்றுள்ளனர். இருந்த போதிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. குறித்த கடல் அரிப்பினால் மீன்பிடி வாடிகள் பாதிப்புற்று கடல் ஊடறுத்து செல்வதனால் கரையோரத்தில் உள்ள 40க்கும் அதிகமான தென்னை மரங்கள் அழிந்துவிடும் அபாய நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனினும் மாவட்ட கரையோரம் பேணல் மற்றும் கரையோர மூலவள முகாமைத்துவ திணைக்கள உயர் அதிகாரிகள், மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேரில் சென்று குறித்த கடல் அரிப்பு பிரதேசத்தினை பார்வையிட்டு சென்றுள்ளனர். இதேவேளை நிந்தவூர் பிரதேசத்திற்கு ஏற்பட்டுள்ள கடல் அரிப்பை தடுப்பதற்கு கருங்கலினால் அணை கட்ட கரையோர பேணல் மற்றும் கரையோர மூல முகாமைத்துவ திணைக்களத்திற்கு கடந்த காலங்களில் முதல் கட்டமாக பல மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. எனவே உரிய அதிகாரிகள் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பிரதேசத்தில் மீன்பிடியில் ஈடுபட்டோர் வேண்டுகோள் விடுக்கின்றனர்.